இன்பம் எதில் இருக்கு? எதுவுமே வேணான்னு இருந்தா அதில் இன்பம் தழைச்சி இருக்கு. நான் தான் எல்லாமே வேணும்னு சொல்றேன். வேணுன்ற அளவுக்கு தகுதியும் இல்லை, வேணுன்ற அளவுக்கு உழைப்பும் இல்லை, வேணுன்ற அளவுக்கு அந்த புண்ணியமும் என்கிட்ட இல்லை. எதுவுமே இல்லாமல் நான் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டா துன்பம் தான் பரிசாக கிடைக்கும். அப்போ அந்த ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நான் விட்டுட்டனோ, நான் துன்பப்படக்கூடிய விஷயமே எனக்கு இல்லை, வினையே நான் கடந்து போகிற மாரி வந்துடும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, அதால நான் துன்பப்படணும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த விஷயத்தை ஆசையப்படுறதை விட்டுட்டேன். சரி வேணாம் விட்டுட்டேன், என்ன ஆசையப்படலை விட்டுட்டணும், எனக்கு துன்பம் தான் மிச்சம். இன்பம் இருக்கும், துன்பம் தேவை கிடையாது, நம்மளை விட்டு அகன்றுடும். எந்த விஷயத்து மீது நம்ம ரொம்ப ஆசைப்படுறதோ, ரொம்ப அது எனக்கு வேணும் அடையணும்னு போராட்டம் பண்ண, துன்பமானது நம்ம தலைமையில அமர்ந்து அப்படி ஆட்சி செய்யும். இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கணுமா, எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். எது நடந்தாலும் அமைதியை ஏற்றுக்க வேண்டியதுதான். 10 பேர் வந்து நல்லா சந்தோஷமா நம்மளை சிரிக்க வச்சுட்டாங்களா, அதுக்கும் எதுவும் கண்டுக்க கூடாது. 10 பேர் சேர்ந்து நம்மளை கிண்டல் பண்ணி கேலி செய்தாங்களா, அதையும் கண்டுக்க கூடாது. இன்பத்தையும் பெருசா எடுத்துக்க கூடாது, துன்பத்தையும் பெருசா எடுத்துக்க கூடாது. இப்படி இந்த 2 விஷயத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்கலன்னா பேரானந்தம் நமக்கு நிலையா இருக்கும். பேரானந்தம் வந்து வெளியில இருக்கிறவங்களால வரக்கூடிய விஷயம் கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களால வரக்கூடியது ஒரு இன்பம், அது சிறிய இன்பம். அந்த இன்பம் அவங்க தரலாம். ஆனா பேரானந்தம் என்பக்கூடியது வந்து இறைவனால் நம் அகத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான் பேரானந்தம். நிசப்தம், எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதி, எதற்குமே கண்டுக்க கூடாத விஷயம். அப்படியே ஒரு அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? எந்த எண்ணங்களும் இல்லாம, எந்த ஆசையும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பாசம் பந்தம் எதுவுமே இல்லாம வெறும் ஒரு பீஸ்ஃபுல்லா கண்ணை மூடி அமர்ந்தா எப்படி அந்த பேரானந்தம் நமக்கு நிலையா வேண்டும் என்றால் எதன் மீதும் ஆசை கொள்ளக்கூடாது. எப்போ நமக்கு ஆசை அறுபடுதோ அப்பவே நாம் ஆசைப்படக்கூடாத விஷயங்கள்லாம் நம்மை வந்து சார்ந்து நமக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுட்டு போயிடுது. அதனால் பேரானந்தம் என்பது இறைவன் திருவருளால் மட்டுமே கிடைக்கும். இதில் ஆசை என்பதை நாம் விட்டால் மட்டுமே முழுமையான பேரானந்தத்தில் நம்மால் இருக்க இயலும்.